ஆகாச பதிவேடு அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க? அதை பத்தின ஒரு விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சார். இது வந்து இங்கிலீஷில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் ஆகாய பதிவேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிரசனம் முறை பார்க்குறோம். இப்போ நிறைய பேருக்கு பிரசனத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்காச்சு. பிரசனம்னா என்ன அப்படின்னு. இந்த பிரசனம்ங்கிறது என்ன, அன்னைக்கு நமக்கு கோள்கள் என்ன சொல்ல வருது, நமக்கு என்ன அனுமதி கொடுக்குது, இன்னைக்கு நான் இந்த காரியத்தை சாதிக்கலாமா, இந்த வேலையை செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு கோள்கள் என்ன அனுமதி எனக்கு கொடுக்குதுங்கிறது தான் பிரசனம். இப்போ எல்லாரும் பிரசனத்தில் என்னோட கர்மா என்ன, இப்போ எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, என் கர்மாவோட எவ்வளோ அளவில் இருக்குது, என்ன லோடு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து இது ரொம்ப காலமாக நம்ம ஊர் மெத்தட்லேயும் இருக்குது. இதை அதிகமாக பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில், மேற்கத்திய நாடுகளில் இதை நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க முறையில் அதை பயன்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா, இது எப்படி நம்பப்படுது அப்படின்னா, நமக்கான கர்மாவோ இல்லை நம்ம எவ்வளவோ பிறவிகள் தாண்டி வந்திருப்போம், நிறைய பிறவிகளை கடந்து வந்திருப்போம். நம்ம ஒவ்வொரு பிறவிகளை சில ஆசைகள் சில நிராசைகள் இருக்கும். எல்லாமே ஒரு பதிவுகளாக இந்த ஆகாயத்தில், நமக்கான எல்லா பதிவுகளும் இந்த ஆகாயத்தில் இருக்கிறதா நம்பப்படுது. அப்படின்னா என்ன, இதை நம்ம ஊரில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நாடி ஜோதிடம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஓலைச்சுவடியில் சித்தர்களும் ரிஷிகளும் முனிகளும் இவங்கெல்லாம் வந்து அந்த ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்கிறதாகவும், நமக்கான அந்த நேரம் வரும்போது நம்ம போய் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஓலைச்சுவடி இல்லைன்னா நாடி ஜோதிடம் எப்படி வேணாலும் சொல்லலாம்.